கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முக்கியமான வசனம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ஒரு குடும்பத்தை தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அதை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். என் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்றேன், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில ஒரு 50-55 லட்சம் கடன், நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாமே என் வாழ்க்கையில நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். சரி, இதெல்லாம் எப்படி, ஏன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தா சாபம், மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கும் கொடுத்துருக்கேன். மனுஷனை நம்பினா சாபம். சரி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. வியாபாரத்தில் இருக்கும்போது நல்ல பொய் பேசியிருக்கேன். கடன் வாங்க போய் திருப்பி கொடுக்க முடியலன்னா போய், சரி, ரொம்ப கடன், இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு வாழும்போது உள்ள காரியங்கள். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தம் உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிற தேவன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ நானோ ஒரு ஃபெயிலியர் மாடல், ஒரு தோல்வி, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நின்னேன். ஆனால் கையில பைபிள் நல்ல ஸ்ட்ராங்கா பிடிப்பேன். எப்படின்னா, எல்லாம் அழிஞ்சு போச்சு, நடுரோட்டில் நின்னேன், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான், ரவிராஜ் அழிஞ்சு போயிரும் அப்படின்னாங்க. 2025 ரவிராஜ் உயிரோட தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றது எப்படின்னா, 2015 2017 எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. அதிகமான ஒரு கிஃப்ட்னு எனக்கு சொல்லுவேன். அதாவது 1000 கோடி இருந்தா கூட அந்நிய பாஷை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. என் வாழ்க்கையில நான் ஃபெயிலியர் மாடல், நான் ஒரு தோல்வி, நான் சராசரியா ஒரு மனுஷன், ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷன் பின்னாடியே போயிட்டேன். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். தாகத்தோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா, நானும் கத்தரை விட்டு தள்ளி போன ஒரு ரவிராஜ், அதனால எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாது. அப்ப தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நீ மன்னிங்க 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 மன்னிங்க, இப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன்.
இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பாயிண்ட் இருக்கு. எப்படி தெரியுமா? விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கு புரியாது, எனக்கு வேதத்தை தியானிக்க தெரியாது. ஆனால் என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் யோசித்து பார்க்கும்போது, நான் 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால படிப்பும் முடிஞ்சு போச்சு. 6ஆம் கிளாஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்னை வேலைக்கு சேர்த்துட்டாங்க. 6ஆம் கிளாஸ்ல பாதி, அவ்வளோதான், இல்லை காவாசின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு 4 மாசம் போயிருப்பேன். அப்போ என்னோட வாழ்க்கையில 5ஆம் கிளாஸ் தான் கம்ப்ளீட், 6ஆம் கிளாஸ் கொஞ்சம் தான், அவ்வளோதான். இதான் என்னோட வாழ்க்கை. இப்படிப்பட்ட ரவிராஜுக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது, பைபிளை எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போன பையன்தான். எல்லாரையும் போல நானும் சர்ச்சுக்கு போயிருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன். மெசேஜ் ஆரம்பிக்கும் போது நான் தூங்கிட்டு இருப்பேன், நல்ல தூக்கம் வந்துடும். மெசேஜ் முடிஞ்சு காணிக்க போடும்போது கரெக்டாக முடிச்சிடுவேன், நல்ல ஒரு தூக்கம். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் ரியலாக நடந்திருக்கு. வசனத்தினுடைய அந்த அறிவு இல்லை. மேய்ப்பன் ஆல்டர்ல அங்க மெசேஜ் கொடுக்கும்போது காதுக்குள்ள செய்தி போல தூங்கிட்டு இருந்திருக்கேன். 1/2 கோடி ரூபா அழிச்சு நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும் போது ஜீவனுள்ள வசனம் என்னை உயிர்ப்பித்தது. எப்படி பிரதர் அப்படின்னா, ரொம்ப கடல்ல இருக்கும்போது எனக்கும் குடும்பம் இருக்கு, என்ன செய்யன்னு தெரியாம கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டே இருந்தேன். எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வாசித்தேன். எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன், என்னையம்மா படிக்க வைக்கல, பைபிள் வாசித்தா புரியல, எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதையே உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறதா இருக்கிறார். 2016 ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து, நான் மிஷினரி ஊழியத்துக்கு போகணும்ப்பா, நான் மிஷினரியா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே சிஎஸ்ல உள்ள ஐயர்வாள் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளும்போது, உனக்கு ஃபேமிலி இருக்கு, நீ தனியாள் இல்லை, குடும்பமா இருக்கு, பாப்பா இருக்கு, அதனால நீ எதை செஞ்சாலும் பொறுமையா செய், நான் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லி சர்ச்சில் ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. வேலை செய்யும் போதே பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். பிடி வரிய கர்த்தருடைய கிருபையினாலே படிக்க கிருபை செய்தார். இதை ஏன் காலையில் சொல்றேன் அப்படின்னா, சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டிட்டு கேட்பேன், பாட்டி நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, யார் அப்படி சொன்னா, நான் உன்னை பைபிள் காலேஜ் படிக்க வைக்க, அதுக்கெல்லாம் லட்சக்கணக்காகும் பாட்டி, என்கிட்ட காசுலாம் இல்லையே அப்படின்னு. நான் உனக்கு படிக்க வைக்க, நீ படிக்கியா அப்படின்னாங்க. நான் படிக்க பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டிட்டு சொன்னேன், பாட்டி நான் அந்த மாதிரி 6ஆம் கிளாஸ்ல என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க, அதுக்கு மேலே நான் படிக்கலை, நான் ரொம்ப எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன், எனக்கு புரியாதே அப்படி பாட்டி அப்படின்னு. நான் உன்னை படிக்க வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 4 பட்டம் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு காலைல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறதா இருக்கிறார். அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நான் 6ஆம் கிளாஸ் பாதி தான், எனக்கு எழுத்து கூட்டி தான் நான் வாசிக்க தெரியும், எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுல எனக்கு தகுதி இல்லை பாட்டி அப்படின்னு. இந்த பாட்டிகிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க பிஷப்ட பேசி பைபிள் காலேஜில் படிக்க எல்லா விதமான வாசல் திறந்து கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால 5 வருஷம் படித்தேன். சரி, நான் மட்டும் படிக்கல, என் மனைவியும் படிக்க வச்சேன், அவளும் கர்த்தருடைய கிருபையினால பிடி வரைய படிச்சிருக்கா. இதை ஏன் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 2025 ரவிராஜ் தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி அப்படின்னா கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா குடும்பத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த ரவிராஜு பின்னாடியுடைய வாழ்க்கை தோல்வி, ஃபெயிலியர் மாடல்,
வியாபாரத்துல நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள். 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2016 விருப்பத்தையும் செய்கையையும் தேவன் இருதயத்துக்குள்ள வைத்தார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். எனக்குள்ளே அந்த கிருபை தந்தார். இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, பைபிள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். ஆனா கர்த்தருடைய கிருபைனாலே பைபிள் காலேஜ் படிக்க முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மனைவியும் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அதிகால வேளையிலே செய்தி என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு 50 லட்சம் நஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். ஐயோ, இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. நம்ம எல்லாரும் நியாயத்தீர்ப்பு நாள்ல நிக்கும்போது கணக்கு சொல்லணும் தெரியுமா? பரலோகத்துல போய் நம்ம எல்லாரும் நிக்கும்போது கணக்கு சொல்லணும். என்ன கணக்கு சொல்லணும் தெரியுமா? நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கையில கொடுத்தாரு. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைய இன்னைக்கு தியானிக்கிற ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க. இந்த கையில இந்த செல்போன் வந்துச்சு. எத்தனை குடும்பத்துல அழிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? சில குடும்பத்துல செல்போன் வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல செல்போன் வச்சு பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல செல்போன் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, கண்டுபிடிப்பு அதிகமா இருக்கு. ஆனால் ஜனங்கள் அதுல மூழ்கி போயிருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை கண்ணு தெரிய மாட்டுது, என்னன்னு சொல்லி பார்த்தா செல்போன் பார்த்து கண்ணு போயிருது. அப்புறம் சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுருந்தாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. வேதமே வெளிச்சம். வேதத்துக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நம்ம வாழ்க்கையே வெளிச்சமா மாறுது. ரவிராஜ் வாழ்க்கையிலே செத்து போன ஒரு ரவிராஜ், எல்லாராலும் மறக்கப்பட்ட ரவிராஜ். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிச்சார். எப்படி? எப்ப பார்த்தாலும் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். இந்த அதிகால வேளையிலே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மேல எவ்வளவு வாஞ்சை இருக்கு, அவருடைய வார்த்தை மேல எந்த அளவுக்கு வாஞ்சை இருக்கு. விருப்பத்தையும் செய்கையையும் நம்ம இருதயத்துக்குள்ளே உண்டாக்குறவரே தேவன் தான். என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? பரலோகத்துக்குள்ள போகும்போது சும்மா போயிடக்கூடாது. பரலோகத்துக்குள்ள போகும்போது ஆத்மாவோட தான் போகணும். அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள இருந்தால் நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறிடும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நிறைய நாள் கண்ணீரோட தான் வாசித்திருக்கேன். வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் புரியாதுப்பா, நானும் எல்லாரையும் போல ஒரு மனுஷன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை அழகா சொல்லி தருவார். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறதா இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே விருப்பத்தை தருகிறது யாரு? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய போஸ்ட்ல நீங்க படிக்கணும், பெரிய போஸ்ட்டுக்கா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிற பிள்ளைகள், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்பாங்க,
இல்லை ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நான் இந்த காரியத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. எந்த போஸ்ட்னாலும் இருக்கட்டுமே, அந்த விருப்பத்தை தந்தது யாரு? வீட்டுல சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா தான் அந்த விருப்பத்தை. நான் கிடையாது கிடையாது. விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள தேவன் என்ன தரார் அப்படின்னா, ஒரு விருப்பத்தை தரார், ஒரு செய்கையை தரார். அதுக்குள்ள எல்லா விதமான வாசலும் திறந்து தரார். உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அத நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள் புதுசா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பாரம் வந்துடும். என்ன பாரம்? எப்படியாவது சீக்கிரமா ஒரு குழந்தை வேணும். அந்த பாரத்தை தந்தது யாரு? அந்த விருப்பத்தை தந்தது யாரு? அதுக்குள்ள முயற்சி ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த விருப்பத்தை தந்தது யாரு? தேவன். தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்திலே தயவுள்ள தேவ சித்தம் இருக்கும்போது அவங்க இதயத்துக்குள்ள ஒரு விருப்பத்தை வச்சிருப்பாரு, ஒரு செய்கை வச்சிருப்பாரு. உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். இப்போ என் வாழ்க்கையில எங்க அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன், ஏம்மா என்னை படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் தேவன் என்னை படிக்க வச்சார். இதுதான் சாட்சி. கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, இந்த விருப்பத்தை தந்தது யாரு? இந்த செய்கையை உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். சில குடும்பத்துல நான் எப்படியாவது பிசினஸ்ல பெரிய ஆளாயிரும் நினைப்பாங்க. நான் நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. என் பிள்ளைகளை நான் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிம்பாங்க. என் புருஷனை நான் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிம்பாங்க. என் குடும்பத்துக்கு நான் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிம்பாங்க. அந்த விருப்பத்தை தந்தது யாரு? அந்த விருப்பத்தை தந்தது யாரு? தேவன். நம்ம இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியத்தை யோசித்துட்டு இருக்கோம். அந்த விருப்பத்தை தந்தது யாரு? யோசித்து பார்ப்போமே. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அது எல்லாமே நம்ம இதயத்துல வச்சிருக்காரு. சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அழகா புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அந்த விருப்பத்தை தந்தது யார் அப்படின்னா தேவன் தான். அந்த விருப்பத்தை தந்துட்டு அதுக்குள்ள செய்கை எல்லாவற்றையும் தேவன் தான் உண்டாக்குறார். அப்ப விருப்பத்தை தர்றதும் அவர் தான், நிறைவேற்றுறதும் அவர் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த ஸ்டேஜ்ல இந்த செய்தி நம்ம கேட்கிறோமோ தேவனுக்கு தெரியும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு 3 வசனம் இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து தியானிச்சுவோம். அதுல முக்கியமான கருத்து இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல என்ன விருப்பம் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கும் போது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நான் ஓடுறேன்ப்பா, வேக வேகமா ஓடுறேன். நம்ம 2025 வந்துட்டோம். இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா ஓடக்கூடிய நாட்கள் வீணாக ஓடிடக்கூடாது. அதுக்கு முந்தின வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். இப்ப எனக்குள்ள ஒரு விருப்பத்தை தந்தாரு. சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரு பாரம். கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அந்த 2 வீலர்ல பாக்ஸ் பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி உண்டு. அந்த பாக்ஸ்ல ஒரு 50 பைபிள் எடுத்து வச்சுடுவாரு. புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மென்ட் மட்டும். யாருக்கெல்லாம் பார்க்கணும் புதிய ஏற்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கையில பைபிள் கொடுத்துருவேன். இப்படி சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சுவிசேஷம் அறிவிச்சுட்டே இருப்பேன். யார்கிட்டனாலும் போய் பேசிட்டே இருப்பேன். 2025 கர்த்தருடைய கிருபையினாலே உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். நம்ம உயிரோட இருக்க நாட்களிலே தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறோமா?
கொஞ்ச நாள் தான்ப்பா அந்த வாழ்க்கை, டக்குன்னு பறந்துரும். 2016 ஊழியத்துக்கு வந்தேன், அதுக்குள்ளயும் பார்த்தா 2025 ஆயிட்டு. லைஃப்ல அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிஷப்ட்ட போய் பட்டம் வாங்குறதுக்கு ஃபேமிலியா போனோம். வீட்டம்மாவும் பைபிள் காலேஜ் படிச்சா, நானும் பைபிள் காலேஜ் படிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே வாங்குறதுக்கு தேவன் கிருபை தந்தார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா? எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? யாருக்காக ஓடிட்டு இருக்கோம்? இந்த உலகத்திலே உலக மக்கள் வேற மாதிரி வாழலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்காக மட்டும்தான் வாழணும். அந்த விருப்பம், அந்த செய்கை நமக்குள்ள வச்சிருக்காரு. அதை நாம் புரிந்து கொண்டு செய்யும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டும் இல்லை என்கிற அந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஐயா மறுபடியும் சொல்றேன், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த வசனத்திலே ஜீவன் இருக்கு. யாரெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ வசனத்திலே ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுள்ள வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போதுதான் நம்ம இதயத்துக்குள்ள மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. அதுதான் வேதனையான காரியமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ரவிராஜ் அழிஞ்சு போன ஒரு ஆள், வியாபாரத்துல நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். எல்லா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் சர்ச்சுக்குள்ள வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வயசான பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் பேசுறேன்டா பிஷப்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசி அதுக்குள்ள பணம் கட்டி எனக்கு நிறைய டவுட் வரும். அந்த பாட்டிகிட்ட போய் கேட்பேன். ஏன்னா பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய டவுட் வரும். அவங்கள்ட்ட போய் கேட்பேன். கேட்டு 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 படிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. இந்த அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு தைரியம் இருக்கணும். அவரை போய் பார்க்கணும், பரலோகத்துல போய் நிக்கணும். பரலோகத்துல போய் நிக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துல போகணும். அப்பந்தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோமா? நான் வீணாக ஓடினதும், இன்னைக்கு எதுக்காக ஓடுறோம்? நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கணும். தேவன் நமக்கு என்ன வேணுமோ நம்ம வீட்டுக்கு தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகமா வேணுமா? அதிகமா தேவனை தேடுங்க. என் வாழ்க்கையில அழகா 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன். இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கேன். காரணம் என்ன? எனக்கு என் இதயத்துல ஒரு பாரம் வச்சிருக்காரு போல இருக்கு. விருப்பம், செய்கை, இதெல்லாம் உண்டாக்கிட்டாரு. அப்ப இது எல்லாமே தேவ சித்தம். நம்ம நினைப்போம் கிடையாது, ஒண்ணுமே நம்ம கிடையாது. எல்லாமே தேவ சித்தம். தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்தி யாரெல்லாம் நீங்க காலில் எந்தெந்த சூழ்நிலை கேட்குறீங்களோ, நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா, அதை நம்ம மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன் இவ்வளவு ஆழமா பேச வேண்டியது அப்படின்னா, விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறதா இருக்கிறார். உங்களுக்குள்ள உண்டாக்குனது யாரு? அந்த விருப்பத்தை தந்தது யாரு? அந்த செய்கையை தந்தது யாரு? நீங்க என்னெல்லாம் செய்து முடிக்க சொல்லி பரலோகத்துல தீர்மானம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிருப்பாரு, உங்களை அழகா பிரித்து எடுத்திருப்பாரு. சில குடும்பத்துல விருப்பத்தை வச்சிருப்பாரு, பரிசுத்தவான்களுக்கு காணிக்க கொடுக்க வச்சிருப்பாரு, மிஷனரி தாங்கறதுக்கா வச்சிருப்பாரு, ஜெபிக்கிறதுக்கா வச்சிருப்பாரு, துதிக்கிறதுக்கா வச்சிருப்பாரு. சர்ச்சில் சில குடும்பத்துல கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம், அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே தேவனுக்கு தெரியும். நான் 2016 சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் சர்ச்சில் வச்சு
பரிசுத்தவான்கள் அழகா சொல்லி கொடுத்தாங்க. மேய்ப்பன், சபை ஊழியர், சர்ச்சில் உள்ள மூப்பர், சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றதுக்கு சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2025 கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கேன்னா காரணம் என்ன? தேவனுடைய கரம் என் மேல இருக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கறீங்களோ உங்க மேல தேவனுடைய கரம் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்காக வாழணும். தேவனுக்காக நீங்க வாழும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை சப்போஸ் நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், பிரதர் எங்களுக்கு தெரியலையே. கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். உங்க இருதயத்துக்குள்ள அந்த விருப்பத்தை வச்சிருப்பாரு, உங்க இருதயத்துக்குள்ள அந்த தாகத்தை வச்சிருப்பாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல ஓட முடியும். நம்ம வாழ்ற காலமே இந்த கடைசி காலம். கடைசி காலத்துல எப்படி இருக்கிறாங்க? அடுத்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்தை யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வசனம் யாருக்கெல்லாம் தெரியாம இருக்கோ அவங்க எல்லாம் இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வசனத்தை தியானிக்க 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 அவனோட வாழ்க்கை எல்லாம் மாறிடும். என் வாழ்க்கையில நான் 6ஆம் கிளாஸ் தானே படிச்சிருந்தேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில எது சத்தியம், எது பொய், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன, புதிய வாழ்க்கை என்ன, கிறிஸ்துக்குள் அப்படின்னா என்ன, உலகத்துக்குள்ள காரியம்னா என்ன, இதெல்லாம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத் தருவார். கர்த்தருடைய கிருபையினாலே டெய்லி ரொம்ப பொறுமையா செய்தி கேட்கிறீங்க. உங்க குடும்பத்தை யார் ஆசீர்வதிப்பார்? தேவன் தான் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கணும். உங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கணும். அப்பந்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா அந்த மனுஷனோட வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. ஏன்னா என் வாழ்க்கையில அப்படி இருந்திருக்கேன். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் போதுதான் நம்ம இன்னும் எதுலெல்லாம் சுத்திகரிக்கப்படணும், நம்ம இன்னும் எதுலெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் எதுலெல்லாம் தகுதியாக்கப்படணும், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் சீர் பொருந்தணும், அதெல்லாம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நான் எப்போதுமே சொல்லுவேன், எல்லாரை போல சராசரி நான் ஒரு மனுஷன் அப்படிமே. என்ன தெரியுமா காரணம்? சராசரி ஒரு மனுஷன், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது கிறிஸ்துக்குள் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த கொஞ்ச காலம் கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு கூட வர மாட்டேங்க, நான் மட்டும்தான் சர்ச்சைக்கு போறேன், அதுவும் சில நேரத்துல போக முடியும், சில நேரத்துல போக முடியல, எந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், நம்ம எங்க போக போறோம்? செத்தா பரலோகத்துக்கு போக போறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசம். நம்ம குடும்பத்துல நம்மளை எல்லாரும் ஒதுக்குறாங்களா? தேவன் உயர்த்துவார். 2016 கடன்ல கஷ்டப்பட்டு சொந்த ஊரோட்ட போயிட்டேன். ரொம்ப கஷ்டம். ஆனால் 2014 ஊரோட்டு போனதை தவிர தேவனோட சமூகத்துல போய் காத்திருந்தேன். பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். உடனே சர்ச்சில் வேலை தந்தாரு. அந்த ரவிராஜா 2025 உயிரோட இருக்காங்க. காரணம் என்ன? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உலகத்துக்குள்ள எப்படி பிரகாசிக்கிற அந்த மனுஷனை மாறினேன்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கையில பைபிளை எடுக்க மாட்டேங்காங்களே. ஒன்லி செல்போன் செல்போன் செல்போன். கையில பைபிளை எடுக்க மாட்டேங்காங்க. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க. சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான்ப்பா கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க. வேதனையான காரியமா இருக்கு. வேதனையான காரியமா இருக்கு.
நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போறாங்க, கையில பைபிளே இல்ல. வேதனையான காரியமா இருக்கு. சுடர்களை போல பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவ வசனம் நம்ம கையில இருக்கணும். தேவ வசனம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில இல்ல. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, மாறுபாடான சந்ததி தாறுமாறா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கோணலும் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டான்னாலே அவனோட வாழ்க்கையில எல்லா விதமான கேடு உள்ள காரியம் உள்ள வந்துடும். அந்த வாசல் கெட்டு போற வாசலா இருக்கும். சர்ச்சைக்கு போற பிள்ளைகளை பாருங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளை பாருங்க, முழங்கால் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க, தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கும். அந்த குடும்பம் ஒரு அமைதியா போயிட்டு இருக்கும். காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் தேவனை தேடிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது புதன்கிழமை நைட் பிரேயர் அப்படிம்பாங்க, நானும் போய் கலந்துக்கிடுவேன். நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 20 பேர் பரிசுத்தவான்கள் அழகா நைட் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. நானும் போய் இருப்பேன். காலையில் 4 மணிக்கு முடியும். நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுவாங்க. கூட போய் நிற்பேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா காத்து இருக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனம் பிடித்தா மட்டும்தான்ப்பா உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல்ல ஜீவ வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போன் தான்ப்பா கையில வச்சிருக்காங்க. அதுதான் வேதனையான காரியம். கோணலும் நேர்மறையற்ற மாறுபாடான சந்ததி, தாறுமாறான சந்ததி, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. அப்ப நம்மளை எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னா குற்றமற்றவர்களா பாதுகாத்துக்கொள்ளணுமா, கபட அற்றவர்களா இருக்கணுமா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுக்காம செய்யணுமா, எதை செஞ்சாலும் முறுமுறுக்காம செய்யணுமா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல முறுமுறுப்பு வருதா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துல முறுமுறுக்கிறீங்களா? சில குடும்பத்துலாம் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபகுறிப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது மருமகள் மாமியாருக்குள்ளதான் பிரச்சனை, முறுமுறுப்பு, ஒரே முறுமுறுப்பு தான். நான் ஏன் செய்யணும்? இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு சில காரியத்துல ஒரு சில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாலும் சொல்ல முடியலையே. சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான் பண ஆசையோட இருக்காங்க, சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான் பொருளாசையோட இருக்காங்க, சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான் நகை ஆசையோட இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தேவைதான். தேவன் அந்தந்த நேரத்துல தருவார். முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் சொல்லி முடிச்சிட்டார். அதனால கால வேளையிலே நம்ம இருதயத்துல ஒரு விருப்பத்தை வச்சிருப்பாரு. நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் தேவன் தந்ததுதான். உங்களில் உண்டாக்குறதா இருக்கிறார். அப்ப அந்த விருப்பத்தை தர்றதே தேவன் தான். அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தம்முடைய தயவுள்ள சித்தன்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்கள் உண்டாக்குறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல யாரெல்லாம் ஆலயத்துக்கு போயிருக்காங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க.
உங்க பிள்ளையோட கத்தர் புறப்பட்டு போங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு ரத்தத்தினாலே, நாமத்தினாலே வேலையறி விடட்டும்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கத்தர் கரந்துட்டு ஆசிரிங்க. அவங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆசிரியப்பட்டும். உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. என்னுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்காங்களோ பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுங்க ராஜா. விசேஷமாக எந்தெந்த குடும்பத்துல முறுமுறுக்கிறாங்களோ அந்த எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கடைசி காலத்திலே உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. விசேஷம் அந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. சில குடும்பத்துல ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைங்கப்பா. சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கத்தர் ஆசிரியங்க. பழனிகளை திறந்து ஆசிரியங்க, பண்டசலை திறந்து ஆசிரியங்க ராஜா. இந்த நாளின் சில குடும்பத்திலே அப்பா கத்தரை விட்டு தள்ளி போன பிள்ளைகள் இருக்கு. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும், மறுபடியும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். உங்களுடைய பாதவிலே காத்திருக்கிற பிள்ளைகளை மாறணும். கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இருக்கு. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ராஜா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வளரணும். கத்த கிருபை செய்யுங்க அப்பா. சில குடும்பத்துல கற்பதனிகா ஜுபிரா கத்தர் மனம் இருங்க, மாசம் இருக்க கத்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க கத்தர் கூட ராஜா. திருமண தேவைக்கா ஜுபினா கத்தர் வாசல் தந்து கொடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கொடுங்க. இந்த நாளை கத்தர் பொருட்படுத்துங்க. இந்த நாளிலும் அப்பா விசேஷமா யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை ஜுபினாலும் எல்லா தடைகளும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் பலவீனத்தோடு பிரச்சனையோடு ஜெபினாலும் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியர் ராஜா. தேவனர்லையா இப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல முடியும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கத்தர் கொடுத்து பரிபூர்ணம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமையாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.